வாங்க மேஸ்திரியா, இங்கதான் வீடு கட்டணும். என்னடா இவர் தான் மேஸ்திரியா? மேஸ்திரி நல்லா வேலை செய்வீங்களா? எவ்வளவு பில்டிங் கட்டி ஊத்து எவ்வளவு பேர் நல்லா இருக்கிறாங்க தெரியுமா? மேஸ்திரியா, இந்த இடத்துல 2 பெட்ரூம் போட்டு ஒரு கிச்சன் ஒரு ஹால் வச்சு ஒரு வீடு கட்டணும். பக்கா கட்டி ஊத்தலாம், எந்த பிரச்சனையும் இல்ல. ரேட்டு எவ்வளவு ஆகும் மேஸ்திரியா? மொத்த கூட கம்மி தாங்க பண்றேன். அதனால தானே ஒண்ணு பூச்சி கூட்டின்னு வந்துக்கிறேன். கம்மியா தான் பண்ணி ஆகணும். கீழே பல்ல இடணும், கால் இடணும், கம்பி கட்டணும், நிறைய வேலை இருக்குதா? அதெல்லாம் இருக்குதான். நாங்க இல்லைன்னா சொன்னா பில்டிங் மேல அந்த ரூம் பண்ணுமா? முதல்ல ரேட்டு சொல்லுங்க, போடலாமா வேணாமான்னு நாங்க சொல்றோம். கீழே வீடு கட்டுறதுக்கு சதுரத்துக்கு 2 லட்ச ரூபா கொடுங்க. அப்போ மேல வேலை கம்மி தானே, 1 லட்ச ரூபாய்க்கு பண்ணி தரேன். ஏய், மேல முதல்ல கட்டிடலாம், அதுக்கப்புறம் கீழே கட்டலாமா? அதுவும் கரெக்டா தாங்க இருக்கும். புரியல நீங்க சொல்றது. மேஸ்திரிய மேல 1 லட்ச ரூபாய் சொன்னால சதுரம், முதல்ல மேல கட்டி குடுத்துரு. இப்போதைக்கு என் கையில காசு இல்ல, அதுக்கப்புறம் கீழே கட்டிக்கலாம். இது மேல முதல் கட்டி விடணுமா? ஆமா மேஸ்திரிய, மேல முதல்ல கட்டிடு, நாங்க குத்தனை வந்துடுறோம், அதுக்கப்புறம் கீழே கட்டிக்கலான்ற. அது எப்படியா மேல கட்ட முடியும்? எப்படியா நீயா பைத்தியக்காரா, நீ மேஸ்திரி தானடா? மேல 1 லட்ச ரூபா கேட்ட, கீழே 2 லட்ச ரூபா கேட்ட. எங்களோட காசு கம்மியா இருக்குது, மேலே கட்டி குத்துறேன். கீழே கட்டாம எப்படி மேல கட்ட முடியும்? கீழே கட்டதான் எங்கிட்ட காசு கம்மியா இருக்குது, அதனால மேல கட்ட சொல்றோம். ஏமா புரியுதா இல்லையா? கீழே வீடு இல்லாம எப்படிமா மேல வீடு கட்ட முடியும்? ஏய், நம்மளுக்கு ஊரு கட்டாதவன் இனி யாருக்கும் கட்டக்கூடாதுடா. என்ன பண்ண போறீங்க? உன்னை இப்ப பண்ண போறேன் பாடுறா. ஏய், மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, கீழே ஸ்கிரீன்ல கிளிக் பண்ணி